ஹலோ வணக்கம். ஸ்டீபன் எம் ஜோசப் டைரக்ஷன்ல அபய் சங்கர், ரேவதி வெங்கட் மற்றும் பலர் நடிச்சு வெளியான படம் தான் யோசி. இந்த படம் வந்து 2023 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். யோசி இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓபனிங்ல ஒரு மலை மேல, அதாவது கேரளா அண்ட் தமிழ்நாடு எல்லையினோட மலை மேல, மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு உச்சியில போய் ஒரு வாலிபர் நின்னுட்டு அவன் தற்கொலை பண்ணிக்க போறான். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீட் தேர்வுல அவன் ஃபெயில் ஆயிட்டான். அதுதான் காரணம். இப்ப என்ன ஆகுதுன்னா, அங்கிருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டவன் சரியான இடத்துல விழாம ஒரு மரக்கிளையில மாட்டி கீழே விழுந்து கைகால் அடிபட்டு அவன் என்ன பண்றான்னா உயிருக்கு போராடுறான். அப்ப வந்து அவனுக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்ல. அவன் வலியும் பொறுக்க முடியல. அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து உயிரும் போகல, பாதி வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனு. அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் நேரம் ஒரு தீவிரவாதி கும்பல் கிட்ட மாட்டுறாங்க. போராளிகள் சொல்றாங்க, தீவிரவாதின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு கும்பல் கிட்ட 4 பேர் கொண்ட கும்பல் கிட்ட மாட்டுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல இருந்து அவர் தப்பிச்சு வெளியே வராரு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு காட்டுவாசி ஒரு ஆள் கிட்ட மாட்டுறாரு. அப்புறம் காட்டுவாசி ஆள் கிட்ட மாட்டி அவர்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா பழகி அவரையும் தொலைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுவாசி கும்பல் கிட்ட ஒன்று மாட்டிக்கிறாரு. அந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கை கலப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ராஜா யாரு அந்த காட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கும். அது 2 டீம் இருக்கும். அதுலயே மொத்தமே இருக்கிறதே 6 பேர் தான். அதுலயே 2 டீம் இருக்கும். அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. இவருக்கு கடத்தி வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. அதுல ஒரு பெண் வந்து என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இவரை நல்லவர் நம்பி காப்பாத்தி கொண்டு போய் தப்பிச்சு விட பாப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஒரு காதல் மீறிய ஒரு உறவு இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட தம்பி தான் அந்த தொலைஞ்சு போன அந்த காட்டுவாசி. அப்படி காட்டுவாங்க. இந்த படத்தினோட கதை வந்து இவ்வளவு தூரம் நான் சொன்னதே பெரிய விஷயம் தான். இது வந்து என்னன்னா, ஒரு புது கதை யோசிச்சிருக்காங்க. அதனாலதான் யோசின்னு வச்சிருப்பாங்களான்னு தெரியுது. ஆனா கதை யோசிச்ச அளவுக்கு இவங்க காட்சிகளை வந்து பிரமிப்பா பண்ணிக்கிறான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னொரு விஷயம் என்ன, இதுல எந்த லாஜிக்குமே கிடையாது. இந்த படத்துல லாஜிக்கே கிடையாது. இந்த படத்துல நீங்க எதுவுமே லாஜிக்கே யோசிக்கவே தேவையில்ல. நல்ல அப்பா அம்மா இல்ல, அதனால வந்து நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் கதாநாயகன் சொல்லுவாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா நல்லா தான் பாத்துக்குவாங்க. அப்புறம் என்னன்னா, நீட் தேர்வுக்கு நான் பயந்துட்டு தான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. நீட் தேர்வுக்கு பயந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறது வீட்லயே ஏதோ தற்கொலை பண்ணிக்கலாம். அவ்வளவு தூரம் காட்டுல போய் டிராவலிங் பண்ணிட்டு போய் அவ்வளவு பெரிய காட்டுல அவ்வளவு பெரிய பாறையில இருந்து விழ வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, காட்டுவாசிகள் வந்து பிடிச்சாங்கன்னா உடனடியா என்ன பண்ணுவாங்க, தீவிரவாதிகள்கிட்ட மாட்டினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லாம, சும்மா ஒரு கதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எடுத்துக்கிறாங்களே தவிர இதுல டீட்டெயிலாம் வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. முழுக்க காட்டுல தான் எடுத்துக்கிறாங்க. அது எந்த மாற்றமும் இல்லை, கிடையாது. வனவிலங்குகளுடைய சவுண்ட் மட்டும் காட்டுறாங்க. வனவிலங்குகள் எதுவும் காட்டுறது கிடையாது. இன்னொரு காமெடியான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டுவாசியா 2 பொண்ணுங்களுக்கு 2 கிளாமர் சாங் இருக்குது. அதுவும் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ட்ரெஸ்களை போட்டுக்கிட்டு கடற்கரை ஓரமா ஒரு கவர்ச்சியான பாடல்கள் 2 இருக்குது. ஏன்னா படத்தை அப்படி வச்சாதான் படம் ஓடுன்னு சொல்லி ஒரு டைரக்டருக்கு ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. ஃபைட்டிங் சீன்லாம் ஒரு ஆவரேஜான ஃபைட்டிங் தான். இந்த படத்துல வந்து நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றதுன்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். ஏன்னா கதை வந்து புதுசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கிறாங்க. மற்றபடி நீங்க வந்து ஆவரேஜான படம் தான், ஸ்லோ தான். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுனா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்குண்டான ஒருத்தான விஷயம் எல்லாம் இருக்குது. காட்டுவாசிகளோட மோதலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.